மூக்குத்தி அம்மன் 2 பட பூஜை நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் பூஜையை பற்றி பேசுனதை தாண்டி மீனா அண்ட் நயன்தாரா அப்படின்னு சொல்லி ஒரு கம்பேரிசன் பண்ணி பேசுகிறாங்க. ஆக்சுவலி எனக்கு வந்து மீனா அவங்க ஆக்டர் அவங்களோட வந்து நயன்தாராவை கம்பேரே பண்ணக்கூடாதுங்கிற. ஆக்சுவலி அவங்க சைல்டு ஆக்டர். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே அவங்க நடிச்சிருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா இன்றைக்கும் ரஜினி சாரே அவ்வளோ ஃபேமஸாக அங்கிள்னு எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்ச காரணமே அவங்களோட அந்த ஒரு ஆக்டிங்னால தான். சைல்டாக அவங்களுக்கு நடித்த அங்கிளாக கூப்பிட்டவங்கள ஹீரோவாக ஏற்றுக்க வச்சு மக்களையே ரசிக்க வச்சவ தான் வந்து மீனா. அவங்க ஒரு படம் 2 படம் கிடையாது. இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரஜினி சாரோட அந்த முத்து படத்தில் வர அந்த ஒரு ஆக்டிங்கெல்லாம் வேறு லெவல்னே சொல்லலாம். அதே நேரத்தில் வீரா அந்த மூவிலையுமே பார்த்திங்கன்னா அவங்களோட ஆக்டிங் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த படம் வந்து முழுக்க ஒரு அம்மன் சார்ந்த ஒரு படமாக தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்லேயே ஃபுல்லாக பார்த்தோம். ஸோ எல்லாரோட கீழே கமெண்ட்லலாம் பார்த்திங்கன்னா அந்த பூஜையோட கமெண்ட்டில் பூஜையை பற்றி பேசவே இல்லை, ஃபுல்லாக இவங்களை பற்றி தான். ஆக்சுவலி கண்ணழகி மீனா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 90s தேவதை மீனா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவ்வளோ மக்களில் இன்றைக்கும் இப்போயும் அவங்களுக்கு வந்து 48 ஏஜ் ஆகுதுன்னு நினைக்கிறேன், 48 வயசு ஆகுது. இன்றைக்கும் ரசிக்கிற தன்மையை கொடுத்துருக்கிறது அப்படின்னு சொன்னாலே ஆக்டர் மீனா அவங்க அப்படின்னு சொல்லலாம். 50 வயசு ஆக போது. 50 வயசுலையுமே லாஸ்ட்டாக அண்ணாத்தெல்ல கூட ஹீரோனி மாதிரி தான் இருந்தாங்க. அவங்க தான் ஹீரோனிங்கிற அளவுக்குலாம் இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த படம் ஹிட்டுங்கிறத தாண்டி அவங்கள ரசிக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் தனியாகவே இருக்குன்னே சொல்லலாம். அவங்க கிட்ட போயிட்டு ஆக்சுவலி அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், நயன்தாரா அவங்க வந்து எல்லார் கூடயுமே பேசுகிறாங்க, எல்லாருக்கூடையும் பேசுகிறாங்க, செய்கிறாங்க, தனியாக நிற்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து மீனா அவங்க வந்து பக்கத்துலேயே போய் நிற்கிறாங்க, ஆனால் அவங்க பேசவே இல்லை. இவங்க வந்து வாண்டடாக பேசுகிறது கூட ஒரு 2 இடத்துல ட்ரை பண்ண மாதிரி தான் வீடியோவை காமிச்சாங்க, எனக்கு கன்ஃபார்மாக தெரில. ஆனால் அப்போ கூட அவங்க கண்டுக்காமல் இருந்தது வந்து மீனா அவங்களே வருத்தப்பட்டு ஒரு வீடியோ போடுற அளவுக்கு இருக்குதுங்கிறது ரொம்ப வருத்தமான விஷயம். ஆக்சுவலி வந்து நயன்தாரா அவங்க வந்து ஆல்ரெடி நிறைய விஷயம் போயிட்டுருக்கேன், லேடி சூப்பர் ஸ்டார்னு கூப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி எனக்கு என்னென்னா கூப்பிடாதீங்கன்னு அந்த பக்கம் சொல்லிட்டீங்க, நான் ஒரு சூப்பர் ஸ்டாரு, உன்னெல்லாம் நான் மதிக்கணுமா அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. உள்ளுக்குள்ளே அந்த எண்ணம் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஆனால் சீரியஸ்லி சீனியர் ஆக்டர் அவங்க ஆக்டிங்க்கு நயன்தாராலாம் பக்கத்தில் கூட வர முடியாது. நீங்கள் சொல்ல லேடி சூப்பர் ஸ்டாரை வந்து எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை நட்சத்திரமாக நடித்த அந்த ஒரு படம் போதும் மீனா அவங்கள பேசுகிறதுக்கு. அவ்வளோ சூப்பர் ஆக்டிங், கடைசி வரைக்குமே கையை அந்த மாதிரியே வச்சு அவ்வளோ அழகாக நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பாட்டில் கூட வருமே, ஆக்சுவலி ரஜினி கூட தான் நடிச்சிருப்பாங்க, ஒரு ஆலங்குச்சியை வச்சு இது பண்ணி அந்த சீன்லாம் சூப்பராக இருக்கும். அப்போ இருந்தே அவ்வளோ சூப்பரான படங்கள் வந்து பயங்கரமாக கொடுத்தவங்க. இப்போ வரைக்குமே நடிப்பில் அவங்கள மிஞ்ச யாருமே இல்லை ஹீரோயினியில் அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ சூப்பரான ஆக்டிங்லாம் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம அம்மன் கேரக்டர்லேயே பார்த்தீங்கன்னா படைவீட்டு அம்மன், அந்த படத்தில் அம்மனாகவே ரசித்து நிறைய பேர் மீனாங்கிறதெல்லாம் மறந்து அவங்க அம்மன் தாங்கிற அளவுக்குலாம் இது பண்ணாங்க. ஆக்சுவலி நான் ஒரு சில விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டேன், ஏதோ தேட்டரில் சாமியெல்லாம் வந்தது அவங்கள பார்த்து நிறைய பேருக்கு சாமியெல்லாம் ஆடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ஒரிஜினலாகவே ஒரு உண்மையான அம்மனை பார்த்த ஃபீல் அவ்வளோ ரசிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் மெயினே அம்மன் கேரக்டர், அடுத்த பார்ட்டில் ஃபுல்லாகவே அம்மன் தான் மெயின் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது மீனா அவங்களும் இந்த இதில் வந்து ஒரு அம்மனாக இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு கன்ஃபார்மாக தெரில. ஒருவேளை அதனால கடுப்பாய் போய் நான் எவ்வளோ பெரிய லேடி சூப்பர் ஸ்டாரு, என்னெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்காம மீனாக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கீங்களே அப்படிங்கிற காண்டில் பண்ணிட்டாங்களாங்கிறது எனக்கு தெரியல, இல்லை வேணும்னு பண்ணாங்களே. ஏன்னா திருப்பி கூட அதுக்கு ரிப்ளை கூட பண்ணல. ஆக்சுவலி நயன்தாரா அவங்க மற்றவங்க இவ்வளோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த மாதிரி பூஜையில் அவங்கள அவமதிச்சிருக்காங்க, மதிக்கலை அப்படின்ட்டு. இல்லை நான் அந்த மாதிரிலாம் இல்லைங்க, இந்த ரீசனால தான் அப்படின்னு கூட சொல்லலை. இல்லை அப்படி இருந்தால் கூட நாங்கள் சரியாக கவனிக்காமல் விட்டுட்டேன், சாரின்னு கூட நயன்தாரா அவங்க ஒரு வீடியோ கூட போடல. அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கும் நான் மீனா அவங்கக்கிட்ட சொல்கிற ஒரே விஷயம், ஆக்டர் உண்மையில மேம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு பக்கத்தில் இவங்களெல்லாம் நம்ம யோசிக்கவே கூடாதுங்கிறதா என்னோட கருத்து. நீங்கள் நடித்த நடிப்புக்கு இன்றைக்கும் சின்ன பிள்ளைங்க கொண்டுமே உங்களை ரசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்கிறீங்க, அவ்வளோ இது. அதே 50 வயசில் நயன்தாரா அப்படி இருப்பாங்களான்னு கேட்டால் எனக்கு டவுட்டு தான். ஏன்னா இப்போயே கல்யாணத்துக்கு அப்புறமே நிறைய பட வாய்ப்புகள் போச்சு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தனுஷ் அவங்க மேட்ருலையுமே வந்துட்டு இவங்களோட மரியாதையுமே கம்மியான மாதிரி தான் இருந்தது நிறைய விஷயங்கள்ல. அப்படி இருக்கும்போது இதையும் சேர்க்கும் போது சுத்தமாக ஹேட்டர்ஸ் நிறையா பேர் நயன்தாரா அவங்களுக்கு ஆப்போசிட்டாக
உருவாயிருக்காங்க தான் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நம்ம எவ்வளோ வன்மம் இருக்கோ கோபம் இருக்கோ என்ன வேணாலும் இருந்துட்டு போடும், அவங்களுக்குலாம் என்ன பிரச்சனைன்னு கூட தெரியாது. ஆனால் பொது சபையில் அவங்க ஒரு சீனியர் ஆக்டர், அவங்களுக்கான மரியாதையை நீங்கள் கொடுத்துருக்கணுங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.